நண்பர்களே, உயர் இரத்த அழுத்தம் இன்று இந்தியாவில் மிகவும் பொதுவானது. 30% மக்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த 2 வழிகள் உள்ளன. ஒன்று, மருந்துகளை தொடங்குவது. அவை நீண்ட காலம் வரை தொடரும். ஆனால் வாழ்க்கை முறையை மாற்றினால் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும். எனவே நான் இன்று உங்களுக்கு எந்த வகையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்கிறேன். இதனால மருந்துகள் இல்லாமல் கூட இரத்த அழுத்தத்தை சிகிச்சை செய்ய முடியும். நண்பர்களே, உயர் இரத்த அழுத்தம் என்பது இந்தியாவில் சுமார் 30% மக்களுக்கு ஏற்படும் ஒரு நோயாகும். 3இல் 1 பகுதி பெரியவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் உள்ளது. எனவே இரத்த அழுத்தம் பற்றி பேசும்போது வயதுடன் இரத்த அழுத்தம் அனுமதிக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், 120 மற்றும் 80 நமது அழுத்தம் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு இது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் பெரியவர்களுக்கு 120-80 அனுமதிக்கப்படுகிறது. 130 வரை இதை உயர் இரத்த அழுத்தம் என்று கருத வேண்டாம், ஆனால் முன் உயர் இரத்த அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை மருத்துவ மொழியில் ஹைப்பர்டென்ஷன் என்று அழைக்கிறோம். அதன் காரணம் உங்களுக்கு புரிந்துவிட்டது. மிகவும் அதிகமான மன அழுத்தம் காரணமாக இந்த நோய் ஏற்படுகிறது. பெரும்பாலான இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு ஏன் உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டது என்று காரணம் தெரியவில்லை. 198% நோயாளிகளுக்கு ஏன் ஏற்பட்டது என்று தெரியவில்லை. அதனால் இதை எசென்ஷியல் ஹைப்பர்டென்ஷன் என்று அழைக்கிறோம். 57%, 2%, 4% மக்களுக்கு சிறுநீரக காரணமாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது, அல்லது ஸ்டீராய்டு எடுத்தல் காரணமாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது. பொதுவாக உயர் இரத்த அழுத்தம் என்பது 120 மற்றும் 80 நார்மல் அழுத்தமாக கருதப்படுகிறது. 130க்கு மேல் உயர் இரத்த அழுத்தம். சிலர் இல்லை வயது +100 இது நமது மேலே உள்ள அழுத்தம் என்று கூறுகிறார்கள். இது எதுவும் இல்லை. நினைவில் கொள்ளுங்கள், 100 வயதான நோயாளி இருந்தால் நாம் அதை சாதாரணமாக 102 என்று மாற்றுவோம். 200 என்றால் மூளையில் நரம்பு பெரிதாகி பக்கவாதம் ஏற்படும். எனவே நினைவில் கொள்ளுங்கள், நமது இரத்தத்தை எடுத்துச் செல்லும் குழாய்கள் 120 அழுத்தத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அதில் 390 का धक्का मारोगे तो ट्यूब डैमेज आगुम மற்றும் डैमेज्ड एरिया अगर हार्ट के 3 ट्यूब ले रखूंगरो मैं तो प्लैकेज भी मदद करता हाई तो हाई ब्लड प्रेशर लेंगे तो प्लैकेज को क्रॉप करेगा மற்றும் இதே साथ उनका किडनी क्रॉप करेगा उनका हार्ट के मसल्स को मोड़ा बना देगा, ब्रेन में हेमरेज कर सकता। तो हाई ब्लड प्रेशर के बहुत सारे नुकसान है। याद रखिएगा, कोई भी उम्र हो जाए 120 और 80 हमेशा ही लोगों का साहे 80 साल का आदमी हो, साहे 60 साल का हो, साहे 40 साल का हो, 20 साल का हो और मूर्ति तक हम लोग अलाउ करते। 1 ओम तद के बाद ये अलाउड भी नहीं है। अब आदमी बोलता हाई सारा प्रेशर कैसे आएगा? तो देखिए, इंस्टेंट लाना हो कोई को तब तो एलोपैथी की दवाइयाँ है जिसके बारे में मैं 1 और वीडियो बनाने वाला हूँ। आरोप अगर आपको इंस्टेंट नहीं, आपको चाहिए नहीं, मैं अपने लाइफ स्टाइल से चेंज करूँगा। तो लाइफ स्टाइल में हम लोग बोल दे हाई पाई आपको खाने पीने में थोड़ा साल्ट कट करना पड़ेगा, बहुत सारा वेजिटेबल खाना पड़ेगा और उसके फ्रूट्स खाना पड़ेगा और दालें लेनी पड़ेगी और कोशिश करिए सोडियम कम करना, मतलब नमक को कम कर दिया और कैल्शियम, पोटेशियम और मैग्नीशियम में मून ब्लड प्रेशर को कम करता है। तो ये फ्रूट्स और वेजिटेबल्स होता, इसको जरूर से ज़्यादा खाना चाहिए। कोई भी चीज़ जिसमें कोलेस्ट्रॉल होती है, नॉनवेज और जिसमें ट्राइग्लिसराइड्स होती है तेल, वो सब अवॉइड करने का होगा। और इसके संग आपको मेडिटेशन करना है, योगा करना, हर दिन वोट करना है और वेट कम करना है। ब्लड प्रेशर कंट्रोल करने का सबसे अच्छा तरीका है। तो याद रखिएगा, आपका अगर हाई ब्लड प्रेशर है तो आपको ये सारी चीज़ें करनी पड़ेगी। और अगर इसके बाद कंट्रोल हो जाता है तो दवाइयों की ज़रूरत नहीं है। अगर 1 किलो वजन कम करते हैं, अब ओवरवेट है, 1 किलो वजन कम करते हैं तो आपका 5 मिलीग्राम तक ब्लड प्रेशर कम हो जाता है। तो अगर आप 5 से 10 किलो कम कर लिए तो आपका ब्लड प्रेशर ऐसे ही नॉर्मल
ज़्यादा हाई तो यात्रा किएगा, वेट कम करना, हाई शुगर और फैट का इंटेक कम करेंगे तो वजन कम होएगा और फ्रूट्स और वेजिटेबल ज़्यादा खाना, और अगर ये तीख हो जाता तो फिर दवाई की ज़रूरत नहीं है, क्योंकि ब्लड प्रेशर की दवाई बहुत लंबा लेना होता है, और अगर बिना दवाई के बाद हो जाती है तो इससे நல்லது எதுவும் இல்லை நண்பர்களே. என் பெயர் டாக்டர் பீமல் சாஜேட். நாங்கள் இதய சிகிச்சையை அறுவை சிகிச்சை இல்லாமல், பிளாஸ்டிக் இல்லாமல் செய்கிறோம். இந்தியா முழுவதும் எங்களுக்கு 143 மையங்கள் உள்ளன. மேலும் பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் துபாயிலும் உள்ளன. இப்போது நாங்கள் மொரீஷியஸ் மற்றும் இலங்கையிலும் திறக்கப் போகிறோம். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கருத்துக்களை மறக்காமல் இடுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தால் அதை எழுதி அனுப்புங்கள். நாங்கள் அந்த கேள்விகளை தீர்ப்போம். மிகவும் நன்றி.